கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. நம்ம 62 தசகங்கள் பூர்த்தி பண்ணிட்டு 63வது தசகத்துக்கு வந்திருக்கோம். கோவர்தன உத்தரணம் அப்படின்ற தசகம். அப்போ சுவாமி அங்கே கோபர்களை அந்தனர் கருணையினாலையும் மலையரசின் அருளாலையும் நமக்கு க்ஷேமம் நிச்சயம்னுட்டு அவர் எல்லாருக்கும் தேற்றுதலை சொல்லிட்டு வரார். அப்போது அந்த கோவர்தனத்துக்கு மேலே இடைவிடாத இடி முழக்கம் வந்துட்டுருக்கு. அதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தத்ருசி ரேகில தக்ஷணம் அக்ஷத ஸ்தனித ஜ்ரும்பித கம்பித திக்தடாஹ சுஷமயா பவதங்க துலாம் கதாஹ விரஜபதோ பரிவாரிதராஸ்துவயா. அப்போ கோகுலத்துக்கு மேலே இடைவிடாது உண்டான இடி முழக்கத்தால் திக்குகளை நடுங்க செஞ்சுது அது. அப்போது மேனியை போல கருத்த மேகங்கள் உம்மால காணப்பட்டது இல்லையா? அப்போது சுவாமியினுடைய மேனியும் கருத்த மேனி, அங்கே வந்த மேகங்களும் கருத்த மேகம். அப்போ உம்மை போல் அது வந்தது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். விபுல கரக மிஸ்ரை ஸ்தோய தாரா நிபாதைஹி திசி திசி பசுபானா மண்டலே தண்டியமானே குபித ஹரிகிருதான் நஹ பாஹி பாஹு திஷ்தேஷாம் வச்சனம் அஜித ஸ்ருண்வன் மா பீதி தேத்ய பாணிஹி. அப்போது ஒரு பெரிய பனிக்கட்டி, விபுல கரக மிஸ்ரைஸ். அப்போ விபுலனா பெருசு. அப்போ பெரிய பனிக்கட்டி போல் மழை ஆலங்கட்டி மழையாக பெஞ்சுது. அப்போ நீர் தான் வெல்லப்படாதவராச்சே சுவாமியே, நீங்கள் வெல்லப்படாத கிருஷ்ணா இல்லையா? அப்போ பெரிய பெரிய ஆலங்கட்டிகளோட மழை தார வீழ்ச்சியால் எல்லா இடங்கள்லையும் கோப சமுதாயம் தண்டிக்கப்பட்ட பொழுது கோபம் கொண்ட இந்திரனுடைய செயல்லேருந்து எங்களை காப்பாற்று காப்பாற்று நான் கூக்குரலிட்ட போது பயப்படாதீங்கோன்னுட்டு அவாகிட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படின்னுட்டு மா பீப்பி தேத்திய பாணிகி, பீதி அடைய வேண்டாம் அப்படின்னுட்டு தேற்றுதலில் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. குல இஹசல் கலு கோத்ரோ தைவதம் கோத்ரச்சத்ரோ விஹதிமிஹ சந்த்ருந்த்யாத் கோணுவம் சம்சயோஸ்மின் இதி சஹி சஹித வாதி தேவ கோவர்தனாத்ரீம் த்வரிதம் உதமு மூலோ மூலதோ பாலதோப்யாம். அப்போ பாலதோப்யாம், அந்த பிஞ்சு கையால் சுவாமி என்ன பண்ணுறாரு? அப்போ அவருக்கு 7 வயசு தான். அந்த மலையை தூக்கறச்சே சுவாமியினுடைய வயசு வெறும் 7. அப்போ இந்த கோகுலத்தில் பசுக்களை காப்பாற்றுறதுனாலையும் கோவர்தன மலை தான் தெய்வம்னு, அந்த தெய்வம் இந்திரன்கிட்ட தோன்ற கெடுதியை நமக்கு அடக்கி தரும்னு சொல்லிட்டு சுவாமி இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டான்னு சிரிப்போடு சொல்லிட்டு தன்னுடைய இளம் கைகளால், 7 வயசு குழந்தையினுடைய கைகள் எப்படி இருக்க முடியும், அப்படிப்பட்ட கைகளால் கோவர்தன கிரியை அடியோடு பிடுங்கி தூக்கிடுறார் சுவாமி. தத்தனு கிரிவரஸ்ய புரோத்ருத்வஸ்யாஸ்ய தாவத் சிக்க தில மிருது தேசே தூரதோ வாரிதாபே பரிகர பரிமிஸ்ரன் தேனு கோபான் அதஸ்தாத் உபணித தத் அதத்தா ஹஸ்த பத்மேன சைலம். அப்போ இதில் தேனு கோபான் அதஸ்தாத், கோபான்னா அந்த கோபார்கள், தேனுனா பசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போது உமால உயர தூக்கப்பட்ட மலையின் கீழ்ப்பகுதி மணற்பாங்காவும் மெதுவாக இருந்த விசாலமான இடத்த விட்டு சாமான்களோடையும் பசுக்களோடையும் கோபியர்கள் தங்க செஞ்சுண்டு தாமரை கையால் மலையை தாங்கின்னு இருந்தீர் இல்லையா? அப்படி மழை வெள்ளம் தூரத்துலேருந்தே தடுக்கப்பட்டது இல்லையா அந்த மலையடியின் ஒசரத்தால் அப்படின்னுட்டு சுவாமி பண்ணின அந்த லீலையை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பவதி வித்ருத சைலே பால காபிர் வியசையைர் அபி விஹித விலாசம் கேலிலாபாதிலோலே சவித மிலித தேனூர் ஏகஹஸ்தேன கண்டு யதி சதி பசுபாலாஸ் தோஷம் ஐஷாந்த சர்வே. அப்போ ஒரு கையால் மலையை தூக்கிண்டும், சைலம்னா மலை, அப்போ ஒரு கையால் தூக்கிண்டும் ஒரு கையால் பக்கத்தில் இருந்த பசுக்களை சொரிஞ்சு கொடுத்துட்டோம். அதாவது அந்த பசுக்களை கொஞ்சின்னு இருக்காராம் சுவாமி.
அங்கேருந்த இளம் பெண்களோடையும் தன்னுடைய சிநேகிதாளோடையும் அபிநயமும் கேலி பேச்சும் செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து கோபர்கள் அதிசயத்தோடு மகிழ்ந்தார்கள். அதாவது எப்படி ஒருத்தரால் இப்படி மலையை தூக்கிண்டு விளையாட முடியும் அப்படின்றது அவளுடைய அதிசயமாக இருந்தது. இதோடு நம்ம 5 ஸ்லோகங்கள் 63வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கோபர்தன உத்தாரணாய நமஹ.